நான் தான் ஓம்காரம். பிராணிகளின் மனதில் நன்மை இருந்தால் அதற்கு ஆதாரமாவேன். மனம் நல்ல குணங்களை கொண்டிருந்தால் சிவனின் ஜடையில் சந்திரன் ஒளிவிடுவதைப் போல ஒரு அணிகலன் ஆவேன். நான் தான் ஓம்காரம். தடிது கோபப்பட்டு கூறுகிறார். சதி உடலல்ல, சக்தி என்கிறார். சிவனின் கோபத்தால் அச்சமுற்ற நாரதர் பிரம்மாவிடம் சிவனின் இந்த வருத்தம் படைப்பை அழித்துவிடும் என்று கூறுகிறார். இதை தடுப்பதற்காக இந்திரனுடனும் தேவர்களுடனும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை காண்கிறார். பிரம்மா சதியின் உடலை துண்டு துண்டாக்கும்படி கூறுகிறார். ஸ்ரீஹரி விஷ்ணு சிவனிடம் ஆணையை கேட்கிறார். சிவனும் அவருக்கு அனுமதி அளித்து விடுகிறார். ஸ்ரீஹரி விஷ்ணு சுதர்சன சக்கரத்தினால் சதியின் உடலை துண்டு துண்டாக்கி விடுகிறார். நாரதரும் மற்ற தேவர்களும் பிரம்மன் அருளிய மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு சக்தி அன்னையின் தரிசனம் காண்கிறார்கள். பிறகு அன்னையின் அடுத்த அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். ஏ பரமேஸ்வரா, நீ ஏன் மௌனமாக உள்ளாய்? உன்னுடைய இருதயம் என்ன கல்லாகி விட்டதா? எல்லாமே நின்று விட்டதா? அன்னை சதி எங்களுக்கு நல்வழி காட்டும் குருவாக இருந்தாள். அன்னை சதி அனைத்தையும் தன்னுடன் எடுத்து சென்று விட்டாள். எல்லாவற்றையும் தன்னுடன் எடுத்து சென்று விட்டாள். அன்னை அனைத்தையும் எடுத்து சென்று விட்டாள். அன்னை அனைத்தையும் தன்னுடன் எடுத்து சென்று விட்டாள். அன்னை நம்மை அனாதையாக்கி விட்டாள். இனி யார் நமக்கு மனமு வந்து உணவளிக்க போகிறார்கள்? இனி நம் வாழ்வை பற்றி கவலைப்பட போகிறவர்கள் யார்? ஏன் தாயே, எங்களை விட்டு செல்வதற்கு முன் தாங்கள் சிறிது யோசித்திருக்க வேண்டும். இந்த சிவகணங்களை எவர் கவனித்துக் கொள்வார்கள்? இந்த நந்தியை யார் கவனித்துக் கொள்ள போகிறார்கள்? இந்த பிரிங்கியை யார் கவனித்துக் கொள்வார்கள்? பகவான் சிவசங்கரனை யார் கவனித்துக் கொள்ள போகிறார்கள்? ஏ தாயே, அன்னை சதி பகவான் சிவனுக்கு தன் பிரிவால் ஏற்பட்ட வருத்தத்தை கண்டிருந்தால் உண்மையில் அன்னையும் கண் கலங்கி இருப்பார். பிரபுவின் விருப்பம் இல்லாமல் வேள்விக்கு ஏன் சென்றார்? அவள் செல்லாதிருந்தாள் இந்த கொடுமை நடந்திருக்காது. இந்த கைலை களை இழந்திருக்காது. ஏ தாயே, இனி இந்த அனாதைகளுக்கு எந்த அன்னையின் அன்பு கிடைக்க போகிறது? நாராயண 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 நாராயண. நீங்கள் தேவி சதியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். நீங்கள் இவ்வாறு அழுது கொண்டிருந்தால் தேவி சதி இன்னும் அதிக வருத்தமடைவாள். அமைதி தேவை, அமைதியாக இருங்கள். நந்தி, நீ இவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடாதா? தேவரிஷி, அன்னையின் பிரிவு மிகவும் துக்கமானது. எங்கள் அனைவருடைய மனதில் அன்னை இல்லாத இந்த கைலியில் சிவபூத கணங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது என்று தோன்றுகிறது தேவரிஷி. இனி எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரும் இருளில் தான் வாழப்போகிறோம் தேவரிஷி. நந்தி, அவ்வாறு நடக்காது. நீங்களே காண்பீர்கள், ஒரு நாள் கைலை முன்போலவே மாறிவிடும். மௌனம் கலையும், மகிழ்ச்சி தழும்பும். நாராயண நாராயண. தேவரிஷி, அன்னை சதி மீண்டும் ஏதாவது ஒரு வடிவத்தில் தோன்றுவாளா? அன்னை சதி எங்கு சென்று விட்டாள்? அவள் ஏன் மறுபடியும் தோன்ற வேண்டும் என்கிறீர்கள்? அன்னை சக்தி சிவனின் லீலையில் பங்கேற்றாள். அன்னை சதியின் உண்மை வடிவம் சக்தியுடையது.
அது சதாசிவத்தினுள் அடங்கியது. அவளது அவ்வடிவத்தை நாங்கள் எங்கு காண்போம்? இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு தாயுட அன்பு தேவைப்படுகிறது. அதை நாங்கள் இழந்து விட்டோம். அமைதியாயிரு நந்தி, அமைதியாயிரு. சிவனின் சக்தி மீண்டும் தோன்றுவாள். கைலையிலும் மகிழ்ச்சி திரும்பிவிடும். உண்மைதான். ஆனால் எப்பொழுது தேவரிஷி? இதை தேவாதி தேவன் மகாதேவனால் தான் கூற முடியும். பகவான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் இதை பற்றி கவலை கொள்ளவில்லை. அவரிடம் இதை எவ்வாறு கேட்பது? எங்களுக்கு எங்களுடைய அன்னை எப்பொழுது திரும்பி கிடைப்பாள் என்று. தைரியம் தேவை சிவகணங்களே, தைரியம் தேவை. பகவான் சிவனுடைய தியானம் கலைந்தால் விரைவில் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டு விடுங்கள். எங்களுக்கு மகாதேவன் அருகில் செல்வதற்கு மிகுந்த அச்சமாக இருக்கிறது. அவருடைய திருவடிகளில் தான் அன்னை அமர்ந்திருந்தார்கள். மலர்கள் அர்ப்பணித்தார்கள், ஆரத்தி எடுத்தார்கள். அங்கு சென்றால் எங்களுக்கு சதி அன்னையின் நினைவு வாட்டுகிறது. நந்தி, அமைதியாயிரு. தேவரிஷி, தாங்களே ஏதாவது ஒரு வழியில் பிரபுவிடமிருந்து ரகசியத்தை அறிந்து கொண்டு வாருங்கள். அவர் ஒருவேளை தங்களிடம் இதை கூறினாலும் கூறலாம். சரிதான், நான் முயற்சி செய்கின்றேன். சிவ 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 சிவ. ஓம் நமச்சிவாய. ஏ லோகநாதா, நாரதன் தங்களை வணங்குகின்றேன். ஏ சிவசங்கரா, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாதேவா, மகாதேவா, நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இங்கு வந்துள்ளேன். மகாதேவா, எனது விருப்பத்துடன் கூடவே தங்களது பிரிய சிவகணங்களின் விருப்பமும் இணைந்துள்ளது. தாங்கள் ஒருமுறை திருவிழிகளை திறந்து அன்னை சதியின் மறைவுக்காக வருந்தி நிற்கும் சிவகணங்களை கடைக்கண்ணால் கண்டால் தங்களுடைய மனதும் என் மனதை போல் உருகிவிடும். சரிதான், வேண்டுதலை ஏற்கவில்லை, ஏற்காதீர்கள். இதனால் நான் நிராசையடைந்து தங்கள் திருவாய் வழி வாக்கை கேட்க துடிதுடித்து அலைந்து கொண்டிருப்பேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஏன் நாரதா, எனது பரம பக்தனான உனக்கும் தெரியவில்லையா? கைலை வந்த எவரும் நிராசையடைவதில்லை. மகேஸ்வரா, அனைத்தும் அறிந்த, எங்கும் நிறைந்த தாங்கள் மீண்டும் தியானத்தில் மூழ்குவதற்கு முன்னால் தாங்கள் என் வருத்தத்தையும் சிவகணங்களின் வருத்தத்தையும் களைய வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும். இனி எங்களுடைய வருத்தம் என்னவென்று தாங்கள் என்னிடம் கேட்காதீர்கள். நாராயண நாராயண. என்ன? அன்னை சதி மறைந்த பிறகு கைலை மட்டுமல்ல, சராசரமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. நந்தி, பிருங்கி, தங்களுடைய சிவகணங்கள் அழுது அழுது ஒரே கேள்வியை கேட்கிறார்கள். அன்னை சதி புதிய வடிவத்தில் மீண்டும் எப்பொழுது தோன்றுவாள்? விதியின் இந்த ரகசியத்தை நான் எவ்வாறு வெளியிடுவேன் நாரதா? சிவகணங்களுக்கு நீதானே எடுத்துரைத்தாய் சிவனுள் அடங்கியது சக்தி என்று. பிறகேன் உனக்கு எந்த சந்தேகம்? நாரதா, சிவனும் சக்தியும் இணைந்த ஒரே ஆத்மா சதாசிவன். எப்பொழுதெல்லாம் படைப்பில் பெண் வடிவம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது இந்த சதாசிவ உருவத்தினுள் இரு வடிவங்களாக பிரியும் எண்ணம் தோன்றும். அப்பொழுது சக்தி பெண் வடிவத்தில் தோன்றுவாள். இதற்கு மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடம் செல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாய.
எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அன்னை சதி மறுபடியும் எப்போது அவதரிப்பாள் என்று தேவன் தங்களிடம் கூறினாரா? கூறவில்லை. ஒருவேளை பரமபிதா பிரம்மதேவனிடம் இதற்கு பதில் கிடைக்கலாம். ஆகையால் சிவகணங்களே, நிராசை அடைய தேவையில்லை. நான் பிரம்மதேவனை காணச் செல்கிறேன். ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் அவரிடம் கிடைக்கலாம். நாராயண நாராயண. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. நாராயண நாராயண. பரமபிதா பிரம்மதேவா, அன்னை சரஸ்வதியே, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதா, இங்கு ஏன் வந்தாய் என்று எனக்கு மிக நன்றாக தெரியும். அந்த விஷயத்தை பற்றி சிவனே ஏதும் கூறவில்லை. நான் எவ்வாறு கூற முடியும்? ஆனால் பிரம்மதேவா, பகவான் சிவசங்கரன் தான் என்னுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தார். அப்படியா? சக்தி பெண் அவதாரம் நிச்சயம் எடுப்பாள். அதற்கென்று ஒரு பொருள் நிச்சயம் இருக்கும். அதன் பொருள் என்ன தந்தையே? விதி எழுதியதற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தை முன்னராகவே கூறுவது விபரீதமாகிவிடும் மகனே நாரதா. நல்லது என்னவென்றால் இந்த கேள்வி கேள்வியாகவே இருக்கட்டும். சரி சரி பிரம்மதேவா, கைலையில் உள்ள சிவகணங்களை இனி நான் காணச் செல்ல முடியாது. இனிமேல் பிரம்மலோகத்திற்கும் வர முடியாது. நாராயண நாராயண. என்ன குழந்தையைப் போல் பேசுகிறாய் நாரதா? நீ உனது தந்தையை காணக்கூட வரமாட்டாயா? எனக்கு தங்களை காண ஆவல்தான். ஆனால் தாங்கள் தான் என்னை மகனாக நினைப்பதில்லை. அவ்வாறு இருந்தால் தாங்கள் எனது வாக்கிற்கு மதிப்பளித்திருப்பீர்கள். நானும் அந்த சிவகணங்களுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றி இருப்பேன். நான் வாக்களித்துள்ளேன். தங்களிடம் விளக்கம் பெற்று சென்று அன்னை சதி எப்பொழுது மீண்டும் அவதரிப்பாள் என்று நான் அவர்களுக்கு கூற வேண்டும். ஆனால் தாங்களோ நாராயண நாராயண. நில் நாரதா. மகனே, சக்தியின் அடுத்த அவதாரத்திற்கு வஜ்ராங்க வராங்கியின் மகன் தாரகாசுரன் காரணமாவான். தாரகாசுரனா? ஆம், அவன் இப்பொழுது கடும் தவத்தில் மூழ்கி இருக்கிறான். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 தாரகாசுரனா? இந்த பயங்கர அரக்கன் செய்யும் கடும் தவத்தை கலைப்பது சரியான செயலா? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நாரதா? நீ இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்தால் பிற்காலத்தில் இதனுடைய விளைவு விபரீதமாகிவிடும். விரைந்து முன்னேறு. அவனுடைய தவத்தை கலைத்து விடு, கலைத்து விடு. நாராயண நாராயண. ஓம் பிரம்மதேவாய நமः. 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 பரமபிதா பிரம்மதேவனுக்கு ஜெயமுண்டாகட்டும். நமः. தாரகாசுரனின்
தவத்தை கலைக்க வந்தவன் யார்? எனக்கு உன்னை பற்றி தெரியும். என்னை அறிமுகம் செய்து கொள்ள நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ வஜ்ராங்கவராங்கியின் மகன்தானே? இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நாராயண நாராயண, இதில் எனக்கு என்ன பிரச்சனை? நடப்பவைகளை கண்டு என்னை அறிமுகம் செய்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு எதையும் கேட்க வேண்டாம். நீ யாரை நோக்கி தவம் புரிகிறாயோ அவருடன் நெருங்கி இருப்பவரை பற்றி அறிந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி என்றால் நீ பிரம்மாவினுடைய... நான் பரமபிதா பிரம்மாவுடைய மானச மைந்தன் நாரதன். ஓ, மகனாகி விட்டதனால் என் தவத்திற்கு தடையாக இருக்க வேண்டுமா? தடையா? நானா? இல்லை இல்லை பக்தனே, நான் என் மனதில் உள்ள சந்தேகத்தை போக்கிக் கொள்ளத்தான் இங்கு வந்தேன். நீ இவ்வாறு கடும் தவத்தை ஏன் செய்கின்றாய்? தங்களின் தந்தையின் மனதை வெல்வதற்கு. ஆனால் இப்பொழுது அவருக்கு அது கேட்கவில்லை. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். யாரை நோக்கி தவம் புரிகிறாயோ அவரை பற்றியே இவ்வாறு நீ இகழ்ந்து பேசினால் அவர் உன் முன் தோன்றுவார் என்று நீ எண்ணுகிறாயா? நாராயண நாராயண, உன்னுடைய தவம் நிறைவேறுமா? இல்லை, அப்படி இல்லை. தாங்கள் தந்தை அனுப்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளீர்களா? செய்தி ஏதும் இல்லை. ஆனால் அவர் உன்னை பற்றி என்னிடம் மிகவும் புகழ்ந்து பேசி நீ ஒரு மகான் என்று கூறினார். உன் மூலம் பல பெரும் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்றார். உண்மையைத்தான் கூறினார். நான் செய்கின்ற இந்த மாபெரும் தவம் மாபெரும் நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டப் போகிறது. அப்படியா? நாராயண நாராயண, உன்னுடைய எண்ணம் தான் என்ன? இந்திரனையும் தேவர்களையும் பழிவாங்குதல். சொர்க்கத்தில் என் ஆட்சியை நிலைநாட்ட நான் தவம் செய்கிறேன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் நாராயண நாராயண. பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ.
அதோ பாருங்கள், தேவரிஷி வந்துவிட்டு திரும்பிச் செல்கிறார். சுவாமி, பதில் கூறுங்கள். தேவரிஷி இங்கு ஏன் வந்தார்? ஏன் திரும்பிச் செல்கிறார்? அவரிடம் சற்று கேளுங்கள். தேவரிஷி, தேவரிஷி, தேவரிஷி நாரதரே, தேவரிஷி நாரதரே, தாங்கள் இவ்வாறு திரும்பிச் செல்வதைக் கண்டு வருந்துகிறேன். எங்களை கண்டும் விலகிச் செல்கிறீர்களே. தேவராஜா, நான் என்ன? உனது பாக்கியம், உனது அரியணை உன்னை விட்டு விலகிச் செல்கிறது. பாக்கியமா? அரியணையா? என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? எனது கண்களால் கண்டு காதால் கேட்டு வந்ததைத்தான் உன்னிடம் கூறுகிறேன். தேவர்களின் மீது பகை கொண்ட தாரகாசுரன் சொர்க்கத்தில் ஆட்சியை நிலைநாட்ட உன்னையும் மற்ற தேவர்களையும் பழிவாங்க பரமபிதா பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிகிறான். அவன் வரம் பெற அதிக காலம் ஆகாது என நினைக்கிறேன். உடனே செய்ய வேண்டியதை செய்யுங்கள், இல்லை என்றால் வருந்த வேண்டியிருக்கும். நாராயண நாராயண. தேவராஜா, இது மட்டும் நடந்துவிட்டால், தாரகாசுரனுக்கு வரம் கிடைத்து விட்டால் விபரீதமாகிவிடும். இவ்வளவு குறைந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஒன்றும் செய்ய இயலாமல் நாம் இருளடைந்த எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருப்பதும் தாரகாசுரன் தவத்தை கலைப்பதும் கொஞ்சம் கூட சரியல்ல. தாங்கள் கூறுவது சரிதான் குருவே. நாம் விரைவில் பிரம்மதேவனிடம் சென்று இதற்கான வழியை கேட்க வேண்டும். பாருங்கள், பிரம்மலோகம் செல்லலாம். பிரம்மதேவன் எங்கு சென்றார்? பிரம்மதேவன் இங்கு இல்லை. தேவி சரஸ்வதியும் இங்கு இல்லை. ஏ பிரம்மதேவா, பிரம்மதேவா, ஏ படைக்கும் நாயகனே, ஒருவேளை அவர் தாரகாசுரனுக்கு வரமளிக்க சென்றிருக்கலாம் குருதேவா. நாம் அவரை தடுத்தாக வேண்டும் குருதேவா, தடுத்தாக வேண்டும். ஓம் பிரம்மதேவாய நமக. 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 தாரகாசுரனே, கண்களை திற, கண்களை திற தாரகாசுரா. நான் இங்கிருக்கிறேன் மகனே தாரகா. பிரம்மதேவா, பிரம்மதேவா, நான் வணங்குகிறேன். தாரகாசுரா, எழுந்திரு, எழுந்திரு தாரகாசுரா. உனது தவத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தேன். வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் பெரும் பலசாலியாக இறப்பில்லாமல் வாழ வேண்டும். வரமளியுங்கள். யாராலும் நான் அழியக்கூடாது. சாகாவரம் அளிப்பது விதி எழுதியதற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாகும். நீ வேறு வரத்தை கேள் பக்தா. தேவர்கள், அரக்கர்கள், மனிதர்கள் யாராலுமே நான் அழியக்கூடாது. இது நிச்சயமாக முடியும். ஆனால் இதை பெறுவதற்காக நீ ஒருவரது பெயரை கூற வேண்டும். நீ கூறும் குறிப்பிட்ட நபரை தவிர யாரும் உன்னை கொல்ல முடியாது. அந்த சிறப்பு நபர் யார் என்று நீ யோசிக்க வேண்டும். பிரம்மதேவரிடம் நாம் பிள்ளை பெற இயலாத ஒருவரது பிள்ளை மூலமாக நமக்கு அழிவு வேண்டும் என வரம் கேட்க வேண்டும்.
சிவபெருமானுக்கு அவரது சதியில்லாத காரணத்தால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடைக்க முடியாததொன்று. யோசித்து விட்டேன் பிரம்மதேவா. எனக்கு அழிவென்றால் சிவனின் மகனால் தானே தவிர வேறு யாராலும் அல்ல. அப்படியே ஆகட்டும். அதோ பாருங்கள், விபரீதமாகிவிட்டது. தாரகாசுரன் சாகாவரம் பெற்றுவிட்டான். இனி அவன் எந்த தருணத்திலும் அரக்கர் கூட்டத்துடன் வந்து சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கலாம். ஓ, இந்த பிரம்மதேவன் எந்த பாவத்திற்காக இந்த தண்டனையை அளித்திருக்கிறார்? நான் அழிவற்றவன், சாகாவரம் பெற்றவன் நான். பிரம்மதேவா, நன்றி நன்றி படைப்பின் நாயகன் பிரம்மதேவரே, நன்றி. தாங்கள் தாரகாசுரனுக்கு கொடுத்த வரம் என்ன? தங்களுக்கு தெரியாததா இந்த அரக்கன் தேவர்களை தாக்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறான் என்று? தாரகாசுரன் புரிந்த கடும் தவம் என்னை அவனுக்கு வரமளிக்க வற்புறுத்தி விட்டது. தாரகாசுரிடமிருந்து தப்பிக்கும் வழியை தாங்களே யோசியுங்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தேவராஜா? தேவர்களே, வாருங்கள், சொர்க்கத்தை பாதுகாக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். பிரம்மதேவன் தாரகாசுரனுக்கு வரம் கொடுத்த பிறகு தேவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார். ஆனால் தாரகாசுரன் தேவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கவே இல்லை. ஆகையால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் விரைவிலேயே சொர்க்கத்தின் மீது படையெடுத்து தேவர்களை விரட்டி அங்கு தனது ஆட்சியை நிலைநாட்டி விட்டான். தேவர்களை அரியணையில் இறக்குங்கள். இனி சொர்க்கத்தின் மீது தேவர்களின் ஆட்சி இல்லை. இனி நான் சொர்க்கத்தின் அதிபதி, சொர்க்கத்தின் ராஜா, சொர்க்காதிபதி, அரக்கர் வேந்தன், தாரகாசுரன் வாழ்க! மாவீரர் தாரகாசுரன் வாழ்க! மாவீரர் தாரகாசுரன் வாழ்க! மாவீரர் தாரகாசுரன் வாழ்க! இனிமேல் மகாபலசாலி தாரகாசுரனின் ஆட்சிதான் இந்த சொர்க்கத்தில் மட்டுமல்லாது 3 உலகிலும் இருக்கும். நான் மூவுலக அரசனாவேன், மூவுலக அரசன். என்ன இந்திராணி, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? தேவராஜன் இந்திரன் மனதில் வேறு அப்சரஸ் புகுந்து விட்டாளா என்ன? இது விளையாடும் தருணமல்ல தேவரிஷி. தாரகாசுரன் தேவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொண்டு அவர்களை சிறைப்பிடித்து விட்டான். ஸ்வர்க்கத்தில் ஆட்சியை ஏற்படுத்திக் கொண்டான். தேவர்களை எவ்வாறேனும் அரக்கர்களின் பிடியில் இருந்து காப்பாற்றுங்கள் தேவரிஷி. கவலை கொள்ள வேண்டாம், ஏதாவது ஒரு வழி நிச்சயம் புலப்பட்டு விடும். நாராயண நாராயண. இந்திரன், தேவராஜன் இந்திரன், சொர்க்கத்தின் ராஜா இந்திரன். இன்று முதல் நீ எனது அடிமை. எனக்கு சேவை செய்வதுதான்
உனது கடமை. வா, எனது காலை பிடி. கூறியது கேட்கவில்லையா? தாரகாசுரா! பிரம்மனின் மைந்தனா, வணங்குகிறேன். அரக்கர் வேந்தனே, நீ வரம் பெற்ற பிறகு அரக்க குணத்தை காட்டுகிறாயே. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், வரம் கொடுத்தவருக்கு அந்த வரத்தை பறித்துக் கொள்ளவும் தெரியும். நீ பெற்ற வரத்தை இவ்வாறு தவறாக பயன்படுத்தினால் நானே அந்த பிரம்மதேவனிடம் கூறி உனது வரத்தை பறிக்கச் செய்வேன். இல்லை, அவ்வாறு செய்யாதீர்கள். அப்படி என்றால் தேவர்களை விட்டுவிடு, அவர்களை விடுவித்து விடு. தேவர்கள் அனைவரையும் விடுவியுங்கள். வாருங்கள் தேவராஜா, வாருங்கள் தேவர்களே. நாராயண நாராயண. அரக்கர் வேந்தன் மாவீரன் தாரகாசுரன் வாழ்க! மாவீரன் தாரகாசுரன் வாழ்க! ஓம் நமः சிவாய, 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 ஓம் நமः சிவாய. இனி அதற்கு என்ன அர்த்தம்? பிரிங்கி, காலம் அறிந்து பேச கற்றுக்கொள். இனி என்றால் இனி என்ன நடக்கும்? தேவாதி தேவன் தியானத்தில் மூழ்கி இருக்கிறார். ஜகத்தில் நடப்பவர்களை மறந்து விட்டார். எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அன்னை சதி நம்மை விட்டு சென்றதிலிருந்து இந்த கையிலே வெற்றிடமாகிவிட்டது போல் தோன்றுகிறது. ஏதாவது வழி கூறுங்கள் நந்திதேவா. இந்த வருத்தம் போக வேண்டும். அன்னை சதி சென்றதிலிருந்து தேவாதி தேவன் சதா சர்வ காலமும் தியானத்தில் மூழ்கி இருக்கிறார். நாம் அடைத்தாலும் முயற்சி செய்தாலும் அவர் தியானத்திலிருந்து எழுவதில்லை. அவரது தியானம் தேவரிஷி நாரதர் இங்கு வந்தால்தான் கலையும். அதாவது தேவாதி தேவனை எழுப்ப தேவரிஷியை அழைக்க வேண்டுமா? யாருடைய அழைப்பின் பேரிலும் தேவரிஷி வரமாட்டார். அவர் 3 உலகிலும் தம் விருப்பப்படியே சுற்றி வருபவர். அவருக்கு பரமசிவனை காண வேண்டுமென்றால் உடனே இங்கு வந்து விடுவார். நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நாரதருக்கு கலகம் செய்ய வேண்டுமென்றால் தான் ஓரிடத்திற்கு வருவாராமே. தேவரிஷி நாரதரை பற்றி இப்படி தவறாக எண்ணுவதும் பேசுவதும் சரிதானா? தாங்கள் கூறுவது அனைத்தும் உண்மை. நம் பெரியோர்கள் கூறுவதும் இதேதான். வீண் பேச்சினால் நேரத்தை வீணாக்கினால் நாரதர் காற்றைப் போல வந்து அலையை போல திரும்பி விடுவார். சுயேஷா, நாரதர் இங்கு வருகிறாரா என்ன? ஆம், நான் அவர் ஆகாயத்தில் வருவதை பார்த்தேன். தாங்கள் நற்செய்தியை கூறியிருக்கிறீர்கள் தேவி. தேவரிஷி, தக்க தருணத்தில் வந்துள்ளீர்கள். நாராயணன் நாராயண. நந்தி, இதற்கு முன் நான் தகாத தருணத்தில் வந்துள்ளேனா? இல்லை இல்லை தேவரிஷி, இன்று தங்களின் வருகை அவசியம் என்று இவர் கூறுகிறார். இன்றுதான் எனது அவசியமா? நான் இதற்கு முன் வந்தது அனாவசியம் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஒன்று கூறுங்கள். இன்று கணவன் நினைப்பதை மனைவி கூறுவதன் அர்த்தம் என்ன? தேவரிஷி, வார்த்தை ஜாலத்தில் தங்களுக்கு நிகராக வாதாட சக்தியும் சாமர்த்தியம் எங்களுக்கு இல்லை. பிறகு உனது சாமர்த்தியம் தான் என்ன? என்னால் உங்களிடம் வேண்டுகோள் மட்டும்தான் விடுக்க முடியும். ஏ தேவரிஷி, அருள் கூர்ந்து மூவுலகநாதனை தியானத்திலிருந்து எழுப்புங்கள். நான் அந்த சிவனை தியானத்திலிருந்து எழுப்ப வேண்டும். இதனால் தான் அனைவரும் கவலை கொண்டிருக்கிறீர்கள். நாராயண நாராயண. ஏ தேவரிஷி, பலமுறை எங்களுடைய கவலைகளை போக்கியுள்ளீர்கள். இப்பொழுதும் இந்த கவலையை போக்கிவிடுங்களேன். மீண்டும் மீண்டும் அழைப்பதால் கோபத்தில் மகாதேவன் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டால் என்னை பற்றி யார் கவலைப்படுவார் நந்தி? அவ்வாறு நடக்காது தேவரிஷி.
நம் சுவாமி தங்கள் மீது மிகுந்த கருணை கொண்டவர். அவ்வாறு செய்ய மாட்டார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. தேவாதிதேவன் மகாதேவன் திருவடியை அடியேன் நாரதன் வணங்குகிறேன். என்றென்றும் ஜகத்தின் நன்மையை நாடிடும் நாரதா, இங்கு நீயும் உனது நன்மையை நாடி வந்துள்ளாயா? அனைத்தும் அறிந்தவரே, தங்களுக்கு தெரியாதா? ஜகத்தின் நலம்தான் இந்த நாரதன் நாடும் நலமல்லவா? அவ்வாறு நினைப்பவர்களுக்கும் செய்பவர்களுக்கும் இந்த சதாசிவனுடைய அருள் கிடைக்கப் பெறுகிறது. நீ இங்கு வந்து எனது தியானத்தை கலைத்ததின் நோக்கம்? தங்களது தரிசனம் மட்டும்தான் எனது நோக்கம். நாரதா, காரணமின்றி எதுவும் செய்ய மாட்டாயே. உன் நோக்கத்திற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். இன்னும் என்ன வேண்டுவது சர்வேஸ்வரா? அன்னை சதி இல்லாததால் கைலை எம்பதி என்ற இந்த இடம் வெற்றிடமாக போய்விட்டது. தாங்களோ தியானத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் சிவகணங்கள், நந்தி, பிருங்கி என்ன செய்வார்கள்? எங்கு செல்வார்கள்? ஏன்? இவர்களுக்கு என்ன துன்பம்? அன்னை இல்லாதது மிகப்பெரிய துன்பம் தேவா. இவர்கள் தாங்கள் எப்பொழுது தியானத்திலிருந்து எழுந்திருப்பீர்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் திருவிழி திறந்தால் தங்கள் தரிசனத்தை கண்டு தங்கள் வாக்கை கேட்டு தங்களது மனக்குறையை சாந்தப்படுத்திக் கொள்வார்கள். நீ இவர்களின் குறையை போக்கத்தான் இங்கு வந்துள்ளாயா? நான் தங்களது குறையையும் போக்குவதற்கு ஆவல் கொண்டுள்ளேன் சதாசிவா. நான் மட்டும் ஏன், இந்த தேவ கணங்கள், சிவகணங்கள் இதையே விரும்புகிறார்கள். இதனால் உனக்கும் தேவர்களுக்கும் என்ன பலன்? மகேஸ்வரா, பலன் இல்லாமல் யாரும் எதையும் விரும்ப மாட்டார்கள். நீ எந்த பலனை பற்றி பேசுகிறாய் நாரதா? ஜகத்தின் நலனை, அனைத்து பிராணிகளின் நலனை, அனைவரின் நலனை பற்றி பேசுகிறேன். தேவேஸ்வரா, தங்களது அருளினால் தீய குணங்கள் அழிந்து நற்குணங்கள் பல தோன்றினால் அதைத்தான் அனைவரும் விரும்புவார்கள். தங்களுக்கு தெரியாதது ஏதும் அல்ல. அரக்கர் அரசன் தாரகாசுரன் தேவர்கள் அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து விரட்டி மிகவும் துன்பமான நிலைக்கும் இருப்பிடமல்லாத நிலைக்கும் ஆளாக்கி விட்டான். மகேஸ்வரா, தேவர்களின் துன்பம் தீர ஒரு வழி கூறுங்களேன். வழியா? இதற்கு படைப்பின் நாயகன் பிரம்மாதான் பதில் கூற முடியும். அவர் கொடுத்த வரத்தால் அகம்பாவம் கொண்டு தாரகாசுரன் நீதிக்கு புறம்பான செயலை செய்கிறான். நீ அவரிடம் செல்வதுதான் சாலச் சிறந்தது. தேவரிஷி, இனி என்ன நடக்கும் தேவரிஷி? நந்தி, எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். அது எப்பொழுது நடக்கும்? பிருங்கி, நீ ஒன்றை புரிந்து கொள். தக்க நேரத்திற்கு முன்னும் தகுதிக்கு அதிகமாகவும் யாரும் எதையும் பெற்றுவிட முடியாது. எது நடந்தாலும் நல்லது நடக்கும். அன்னை சதியின் வெற்றிடம் நிறைந்த பிறகு நன்மை ஏற்படும். அவ்வாறு நடக்குமா தேவரிஷி? நிச்சயம் நடக்கும் நந்தி, நிச்சயம் நடக்கும். பரம்பொருளின் அருளினால் நிச்சயம் நடக்கும். நாராயண நாராயண. தாரகாசுரன் நம்மை விட்டு விட்டான். அவன் அசுர சேனைகள் இன்னும் நம்மை விடவில்லை. என்ன துர்பாகியம் இது! தேவர்களாக இருந்தும் நாம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம் அலைவது? நாம் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அரக்கர்களை எதிர்க்கலாம் அல்லவா? நீங்கள் எங்களை எதிர்க்கப் போகிறீர்களா? எங்களது சுவாமி தாரகாசுரன் உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்களை விட்டு விட்டார். நீங்கள் அவருக்கு எதிராகவே சதி செய்கிறீர்களா? நாங்கள் இதற்கான தண்டனையை உங்களுக்கு அளிக்காமல் விட மாட்டோம். எங்கிருந்து ஓடி வருகிறீர்கள்? அரக்கர்கள் உங்களை துரத்துவது போல் அல்லவா தோன்றுகிறது? அட, இந்த தம்பூரை வைத்துள்ளவர் யார்? இவர்தான் தேவர்களின் ரிஷி நாரதர். அரக்கர்கள் துரத்துகிறார்கள் தேவரிஷி, துரத்துகிறார்கள்.
ஏதாவது செய்யுங்களேன். நான் உங்களுக்கு உதவி செய்தால் எனக்கு யார் உதவுவார்கள்? தேவர்களே, தாங்களே தங்களுக்கு உதவி செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். நாராயண நாராயண. தேவரிஷி, ஏதாவது எங்கு சென்றீர்கள்? சொர்க்க லோகத்தில் ஆட்சி அமைத்த பிறகு மதுபானம் மகிழ்ச்சி அளிக்கிறது. மன்னிக்க வேண்டும் அரசே, மன்னிக்க வேண்டும். எங்களை மன்னியுங்கள். எந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கோருகிறாய்? மாவீரரே, தங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடும் தேவர்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தங்களிடம் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் தந்திரமான முனிவர் நாரதர் எங்களை கண்டார். அவர் தந்திரமாக பேசி அவர்களை காப்பாற்றி சென்றார். சேனாதிபதி, நாம் அழிய போகிறோம் என்று கூறுகிறாயா? இல்லை சுவாமி, நான் அவ்வாறு ஏன் கூற வேண்டும்? நாம் தேவர்களை வென்று இந்த சொர்க்கத்தில் ஆட்சியை நிலைநாட்டினோம். ஆனால் நீ சாதாரண தேவர்களை சிறைபிடிக்காமல் வந்து நிற்கிறாய். இது அழிவுக்கு அறிகுறி அல்லவா? இனிமேல் தவறு ஏதும் நடக்காது சுவாமி. நாம் ஆட்சியில் தவறு ஏதும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த தேவர்களோ நம்மை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விரைவிலேயே அந்த தேவர்களுக்கு தண்டனை அளிக்காவிட்டால் தக்க தருணம் பார்த்து சதி திட்டம் தீட்டி நம்மை சொர்க்கத்திலிருந்து அகற்றி விடுவார்கள். அவ்வாறு நடக்காத அரசே, நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். சென்று விடுங்கள். மாவீரன் தாரகாசுரனும் அவ்வாறு நடக்க விட மாட்டான். பிரம்மதேவா, எங்களால் எங்களை காத்துக்கொள்ள முடியும் என்றால் நாங்கள் ஏன் இவ்வாறு மறைந்து மறைந்து அலைகிறோம்? தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி கூற வேண்டும். தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். பிரம்மதேவா, தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாராயண நாராயண. பிரம்மதேவா, தேவர்களால் இனி துன்பத்தை பொறுத்துக் கொள்ள இயலாது. அருள் கூர்ந்து தேவர்களின் பாதுகாப்பிற்கு ஒரு வழி கூறுங்கள். வழி ஏற்படுகிறது நாரதா. வழி எங்கு ஏற்படுகிறது பிரம்மதேவா? எப்படி ஏற்படுகிறது? தேவராஜா, தாரகாசுரன் அழிவதே தேவர்களின் பாதுகாப்பிற்கான ஒரே வழியாகும். ஆயினும் தந்தையே, அந்த தாரகாசுரனை அழிக்கப் போவது யாராக இருக்கும்? தாங்கள் அளித்த வரத்தால் ஸ்வர்க்கத்தில் ஆட்சியை பிடித்த பிறகு மிகவும் அகம்பாவம் கொண்டு அனைவரையும் துன்புறுத்துகிறான். எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா. பிரம்மதேவா, அந்த துஷ்ட தாரகாசுர அரக்கன் தினமும் தேவர்களை துன்பப்படுத்துகிறான். இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள், ஒரு வழி செய்யுங்கள். என்ன வழி செய்வது? எப்படி வழி செய்வது? தீய செயலை செய்வது நீ, அதற்கு வழி செய்வது நானா? நான் காப்பாற்றிய பிறகு என்னவாகும்? நீ மறுபடியும் ஏதாவது செய்வாய். மறுபடியும் நீ தீய செயலைத்தான் செய்வாய். தீய செயலா? என்ன தீய செயல் பிரம்மதேவா? நான் எப்பொழுது அதை செய்தேன்? தேவராஜா, வாதம் செய்வதால் உண்மை பின்தங்கிவிடும், முன்னே வெளிவராது. அன்று பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிவந்த பல ரத்தினங்கள், பல பொருட்கள் மற்றும் சித்தியை அடைந்து வஞ்சனை செய்யவில்லையா? அன்று நீ சுகமும் வசதிகளும் பெற்ற பிறகு உனது கடமைகள் அனைத்தையும் மறந்து களிப்பில் மூழ்கியிருந்தாயே. இன்னும் சொல்வதென்றால், மற்ற பெண்களையும் மற்றவர் பொருட்களையும் மற்றவர் சக்தியும் அடைய எப்போதும் ஆசைப்பட்டாயே. உனக்கு சொர்க்கத்தின் அரியணை எதற்காக கிடைத்தது? எப்பொழுதும் சுகத்திலும் களிப்பிலும் இவ்வாறு மூழ்கி கிடக்கவா? மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து பகடை காயாக்கி அதை ஒரு விளையாட்டாகவே ஆக்கிவிட்டாய். இவன் இவ்வாறு செய்து கொண்டிருந்தான். இந்திராணி, நீயும் பேசாமல் இருந்தாய். இவன் செய்து வந்த இந்த செயல்களை ஒரு முறையேனும் தடுத்து நிறுத்தி இருந்தால் இந்த துன்பம் நேர்ந்திருக்காது. நீங்கள் இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கவும் மாட்டீர்கள். நாராயணன் நாராயண. தேவராஜா இந்திரா, தந்தை கூறுவதன் பொருள் விளங்குகிறதா? இனிப்பை சாப்பிட்ட ஒருவன் கசப்பை எவ்வாறு விரும்புவான்? பேராசைப்பட்டு மீன் புழுவை பார்த்து அதை சாப்பிட சென்றால் அதை காப்பாற்ற யாராலும் இயலாது, தூண்டிலில் மாட்டிக்கொள்ளும். அனாவசியமான சுகத்திற்கு பின்னால் நோய்களும், இன்பத்திற்கு பின்னால் துன்பங்களும், பறித்து கொண்ட பொருட்களின் மூலம் கிடைக்கும் சுகத்திற்கு பின்னால் பல இன்னல்களும் நமக்கு வருகின்றன. ஏ பிரம்மதேவா, நான் தங்களுடைய எண்ணத்தை தான் எடுத்து கூறினேன்.
தகாதது எதுவும் கூறவில்லையே. நாரதா, தகாதவைகள் ஏதும் கூறவில்லை. கேள்வியானது தேவராஜன் நினைப்பது என்ன என்பதுதான். வாஸ்தவம்தான் பிரம்மதேவா. இந்த பெரும் ஜகத்தில் புரிந்து கொள்ள பல விஷயங்கள் உள்ளன. புரிந்து கொண்டால் அனைத்தும் நன்மை பயக்கும். புரிந்து கொள்ளாவிடில் நாராயண நாராயண. நாரதா, நீ இக்கட்டான நிலையிலும் துன்பத்திலும் கூட விளையாட்டாக பேசிவிடுகிறாய். மன்னிக்க வேண்டும் தேவி சரஸ்வதி. நான் ஏதும் விளையாடவில்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். இந்த உண்மைதான் சொர்க்கத்திலிருந்து யமலோகம் வரை பரவி இருக்கிறது. நான் கூறுவதில் நம்பிக்கை இல்லை என்றால் தாங்களே ஞானக்கண்ணால் யமலோகத்தை பாருங்கள். ஒருவன் சுகத்திலும் மற்றும் போகத்திலும் மூழ்கி இருந்தால், கடமையை மறந்திருந்தால் அவன் வாழ்க்கை இருளடைந்து விடும். இதுதான் எங்கும் நிறைந்திருக்கும் சத்தியம். தேவராஜனே, நான் சொல்ல நினைத்ததை நாரதன் கூறிவிட்டான். நீ சொர்க்கத்திற்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக இருந்தும் சுகபோகத்தில் மூழ்கி அனைத்தையும் இழந்து விட்டாய். ஆனால் தீய குணம் கொண்ட தாரகாசுரன் தனது கடும் தவத்தால் எனது வரத்தை பெற்றுக்கொண்டு தனது அரக்கர் குலத்தின் உயர்வுக்கான வழியை பெருக்கி வருகிறான். உனக்கு அனைத்து சக்திகள் இருந்தும் நீ தோற்றாய். அந்த அரக்கனோ தனது தவத்தின் வலிமையின் மூலம் வெற்றி பெற்று விட்டான். மன்னிக்க வேண்டும் பிரம்மதேவா, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த சுகத்தினால் நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்தருள வேண்டும். படைப்பின் நாயகனே, நான் தேவராஜன் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். எதிர்காலத்தில் மீண்டும் இது போன்ற தகாத செயல்கள் எதுவும் நடக்காது. ஆம் தந்தையே, நானும் இனி எச்சரிக்கையாக இருப்பேன். தாங்கள் அருள் புரியுங்கள். தாரகாசுரனுக்கு கொடுத்த வரம் பலிக்க கூடாது. நடக்காது. இது இயற்கையின் நியதிக்கு எதிரானது. வரம் என்பது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. அதை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கவும் பறிக்கவும். உண்மை யாதெனில் வரம் கொடுக்கப்படுவதில்லை, அது பக்தியினால் பெறப்படுகிறது. ஒருவனது தவத்தின் புண்ணியத்தினால் அவனுக்கு வரம் என்பது கிடைக்கிறது. அவனுடன் புண்ணியம் இருக்கும் வரை வரத்தின் சக்தியும் அவனுடன் இருக்கும். புண்ணியம் குறையுமே ஆனால் வரத்தின் சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். தாரகாசுரனுக்கு அவனுடைய புண்ணியம் இருக்கும் வரை அவனை எவராலும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது காத்திருக்க வேண்டுமா? வேறு வழி ஏதும் இல்லை. தேவராஜா இந்திரா மற்றும் தேவர்களே, இனி அனைவரும் தைரியத்தை இழக்காமல் காத்திருக்க வேண்டியது அவசியம். தாரகாசுரன் புண்ணியம் குறைய காத்திருங்கள். அதன் பிறகு தாரகாசுரனை நாங்கள் வதம் செய்ய முடியுமா பிரம்மதேவா? முடியாது. தாரகாசுரனின் வதம் உன் மூலமாக நடக்காது. அதாவது அவனை யார் வதம் செய்வார்கள்? எங்களை காப்பாற்றுபவர் யார் பிரம்மதேவா? அவனுடைய முடிவு சிவனுடைய மகன் கைகளால் தான் ஏற்படும். சிவனுடைய மகனா? சிவனின் மகனா? ஆனால் அன்னை சதி தன்னை மாய்த்து கொண்டு விட்டாளே. இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையேதும் இல்லை, வருந்தவும் தேவையில்லை. சதி இல்லை என்றால் சிவனுக்கு மகன் பிறப்பானா? சரியான கேள்விதான். சிவன் திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு பிறகு அவனுக்கு மகன் பிறப்பான். அந்த மகன் மூலமாக தாரகாசுரன் மரணம் அடைவான். பிரம்மதேவா, எனது அபிப்பிராயம், தாங்களோ சிவனோ தாரகாசுரனை வதம் செய்யக்கூடாதா? இதுவும் நடக்காது. நான் அவனுக்கு வரம் அளித்திருக்கிறேன். சிவனும் இன்னும் தனது வடிவத்தில் அவன் முன் தோன்றவில்லை. சிவனுடைய மகன் மட்டும் ஏன்? தாரகாசுரனை யார் வேண்டுமானாலும் அழிக்கலாமே. அவன் புண்ணியம் குறைந்து விட்டால் இதை எவர் வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாமே. அவ்வாறில்லை. இந்த மாதிரியான சக்தி பெற்ற ஒரு அரக்கனை அழிக்கக்கூடியவன் தபஸ்வியாக, ஒளிமிக்கவனாக, அறிவுள்ளவனாக, நன்மை நாடுபவனாக, அகம்பாவம் இல்லாத புண்ணியவானாக, புனித பிறப்புள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த குணங்கள் அனைத்தும் சிவனுடைய மகனுக்குத்தான் இருக்க முடியும். தாரகாசுரன் போன்ற கொடிய அரக்கனை வதம் செய்வதற்கு போகத்தில் மூழ்கி இருப்பவன் தேவையில்லை, யோகத்தில் மூழ்கி இருப்பவன் தான் தேவைப்படுவான். இந்த உலகத்தில் சிவனை விட பெரிய யோகி வேறு எவர் உண்டு? ஆனால் பிரம்மதேவா, சிவன் திருமணம் செய்து கொள்வாரா? அவர் எப்பொழுதும் சதியை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு திருமணம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும்.
ஏனென்றால் சதி கொடுத்த வரத்தின்படி சக்தியின் அடுத்த அவதாரம் ஹிமராஜனுக்கும் அவன் மனைவி மேனாராணிக்கும் மகளாக அமைய இருக்கும். பிரம்மதேவா, சதி அன்னைக்கு அடுத்த அவதாரமும் இருக்குமா? ஆம், அவர் வரமளித்திருக்கிறார். நிச்சயம் நடக்கும். பிரம்மதேவா, அன்னை சதி எப்போது, எங்கு, யாருக்கு வரமளித்தார்? இதை தாங்கள் விளக்கினால் தேவர்களின் மனது சற்று ஆறுதல் அடையும். ஒரு காலத்தில் இமயராணி மேனாராணியின் மனதில் சதியை மகளாக பெற வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அதற்காக அவள் கைலையில் தனியாக ஒரு சிகரத்தில் சக்தியை நோக்கி தவம் புரிந்தாள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை நம. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை நம. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை நம. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை நம. ஓம் ஐம் ஹ்ரீம் 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 க்ளீம் சாமுண்டாய விச்சை நம. இமாலய ராணி மேனாதேவி, எழுந்திரு, எழுந்திரு மேனாதேவி. அன்னை ஜெகதம்பா, தங்களுடைய தரிசனத்தை கண்டு என் வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது. உன்னுடைய தவத்தினால் என் மனம் மகிழ்ந்து விட்டது. கேள், உனக்கு வேண்டிய வரத்தை கேள். தங்களை அடுத்த அவதாரத்தில் எனது மகளாக பெறும் பாக்கியத்தை நான் விரும்புகிறேன். நான் உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய இந்த வரத்தை அளித்தாலும் ஒன்று தெரிந்து கொள், உனது மகள் துன்பப்படுவாள். காரணம், இந்த பிறப்பில் நான் இக்கட்டான நிலையில் மிகவும் துன்பப்பட்டு என்னுடைய உயிரை தியாகம் செய்வேன். அடுத்த அவதாரத்தில் இதைவிட அதிக சோதனைகள் இருக்கும். நீ உன்னுடைய மகளின் துன்பத்தையும் இக்கட்டுகளையும் சகித்துக் கொள்வாயா? தங்களை மகளாக பெறுவதற்காக நான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வேன். ஒரு அன்னையாக அன்பையும் பாசத்தையும் காட்டி அவளை வளர்த்து வருவேன். அவளுக்கு துன்பம் நேர விடவே மாட்டேன். என்னை மகளாக பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு திடமாக உள்ளது. அது நிறைவேறாவிடில் விளைவு விபரீதமாகிவிடலாம். ஆகையால் துன்பங்களை எதிர்கொள்வதற்கு நான் முடிவெடுத்து உன் மகளாக பிறப்பேன். உண்மையாகவா? என் தவம் நிறைவேறுமா? எனக்கு தங்களுடைய அன்னையாகும் பாக்கியம் கிடைக்குமா? அன்னையே, எனக்கு வரமளியுங்கள். அடுத்த பிறப்பில் தாங்கள் என் வயிற்றில் மகளாக பிறக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இது நிச்சயமான உண்மை. சதி மேனாவிற்கு கொடுத்த வரத்தின்படி சதியின் மறு அவதாரத்திற்கு அன்னை தந்தையாகும் பாக்கியம் ஹிமராஜனுக்கும் மேனாவிற்கும் கிடைக்கும். தேவராஜா, இதற்காக தாங்கள் அனைவரும் மேனாராணி ஹிமாலய ராஜனிடம் சென்று அவர்களுக்கு சதியின் வரத்தை பற்றி நினைவூட்டி சக்தியை ஆராதிக்க வேண்டும் என்று கூற வேண்டும். சக்தி ஆராதனையா? ஆம், சக்தி ஆராதனை. அதனால் நாம் எதை நினைத்திருக்கிறோமோ அது நிறைவேறும். தங்கள் ஆணை பிரம்மதேவா, நாங்கள் விரைவில் அங்கு செல்கிறோம். பிரம்மதேவா,
தேவராஜனையும் தேவர்களையும் மேனாராணியிடம் அனுப்பிவிட்டீர்கள். அவளுடைய சக்தி ஆராதனை நிறைவேறுமா? சந்தேகம் ஏன் நாரதா? சக்தி சிவனுடைய அங்கமானவள். சதியின் அக்னி பிரவேசத்திற்கு பிறகு சிவனின் வைராக்கியம் அதிகமாகியது. ஏ பிரம்மதேவா, இந்த நிலையில் சிவன் சக்திக்கு அவதாரம் எடுக்க அனுமதி தருவாரா? நாரதா, நீ இப்பொழுதுதானே கூறினாய் சக்தி சிவனின் அங்கமானவள் என்று. அப்படி என்றால் அவர் சதியின் வரத்தையும் ஏற்றுக்கொள்வார். சதியின் வரம் நிறைவேறுவதில் சிவனுடைய திருவிளையாடலும் உடன் இருக்கும். பிரம்ம வாக்கியம் உண்மையாகத்தான் இருக்கும். நாராயண நாராயண. தங்களுக்கு நினைவில்லையா மகாராணி மேனாராணி? அன்னை சதி தங்கள் இல்லத்தில் மகளாக பிறப்பேன் என்று வரமளித்தாரே. வரமா? எனக்கு அளித்தாரா? சதி அன்னையா எனது இல்லத்தில் மகளாக பிறப்பாரா? தாங்கள் காலத்தினுடைய வேகத்தினால் அதை சுத்தமாக மறந்து விட்டீர்கள். ஆம் மேனாராணி, தாங்கள் சதி அன்னையை ஆராதித்தீர்கள். அதனால் மகிழ்ச்சியடைந்து அன்னை சதி தங்களுக்கு வரமளித்தாள். அவள் தங்களுக்கு மகளாக பிறப்பாள். ஏதோ சற்று நினைவுக்கு வருகிறது. சக்தியை மகளாக பெற வேண்டும் என்பதற்காக நான் ஆராதனை செய்தேன். இப்பொழுது அந்த வரத்தை முழுமையாக பெற தாங்கள் அன்னை சக்தியை ஆராதிக்க வேண்டும். ஆம், தாங்கள் அன்னை சக்தியை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் சதி சக்தியின் வடிவம். சிவனின் லீலையால் தாங்கள் பெற்ற வரத்தை மறந்துவிட்டீர்கள். சக்தியின் ஆராதனை மூலமாக சக்தியை மகிழ்வித்து அவர் அளித்த வரத்தை அவருக்கு நினைவூட்ட வேண்டும். தாங்கள் இங்கு வந்தது மிக்க நன்று. நாங்கள் மறந்து போயிருந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டினீர்கள். நான் மறந்தே போய்விட்டேன். இப்பொழுது நினைவு வந்ததா? அன்னை சக்தியை பூஜை செய்யுங்கள். நிச்சயம் இது எனது பெரும் பாக்கியம். அன்னை சதி எனக்கு மகளாக பிறக்கப் போகிறாள். நான் நிச்சயமாக அன்னை சக்தியை ஆராதிப்பேன். நமக்கு இவர்கள் மூலமாக ஒரு நற்செய்தி கிட்டியுள்ளது. நாங்கள் நிச்சயமாக அன்னை சக்தியை ஆராதிப்போம். இதில்தான் நம் அனைவருக்கும் நன்மை உள்ளது. எல்லாம் சிவனின் லீலை. மறுபடியும் பிரச்சனை. சுவாமியை தியானத்திலிருந்து எழுப்பது எப்படி? அவரை மறுபடியும் எழுப்ப அவசியம் என்ன சுவாமி? சுயேஷா, யோசித்து பேசு. பரமேஸ்வரன் இவ்வாறு தியானத்தில் மூழ்கி இருந்தால் நாம் அனைவரும் அனாதை போல் இருப்போம். இந்த நிரந்தர தியானம் அனைவரையும் மறக்கச் செய்யும். நாம் என்ன ஆவோம்? அவர் நமது சுவாமி. அவர் இல்லாமல் நமது வாழ்க்கை எவ்வாறு நடக்கும்? மன்னியுங்கள் சுவாமி. பரமேஸ்வரனின் தியானத்தை தேவரிஷி நாரதரால் தான் கலைக்க முடியும். ஆனால் தேவரிஷி நாரதர் எங்கு இருக்கிறார்? அவரை எவ்வாறு அழைப்பது? அவர் எப்பொழுது வருவார்? இவர் எப்பொழுது எழுவார்? அவர் இங்கு வராமல் எதுவும் நடக்காது. நடக்கும் நந்திதேவா, நிச்சயம் நடக்கும். நாரதர் மூவுலகையும் சுற்றி கொண்டிருப்பவர். நாம் அனைவரும் சேர்ந்து அவரை அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார். ஆம் நந்திதேவா, நாம் அனைவரும் சேர்ந்து அவரை அழைப்போம். என்ன சுயேஷா, இந்த வழி சரிதானே? ஆம் சுவாமி, அதுதான் சிறந்தது. ஏ பிரம்மதேவனின் மைந்தனே, ரிஷிகளில் சிறந்த தேவரிஷி நாரதரே, நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஓம் பிரம்மபுத்திர நாரதாய நம. 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 ஓம்
மன்னிக்க வேண்டும் பரம்பொருளே. தங்களை கோபப்படுத்துவது எங்களது நோக்கமல்ல. நாங்கள் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. வணங்குகிறோம். நாரதா, ஏன் அங்கேயே நின்று விட்டாய்? அருகில் வா. தாங்கள் கோபமாக உள்ளீர்கள் என்று தோன்றுகிறது. எங்களுக்கு அச்சமாக உள்ளது. நந்தி அனைவருடனும் சேர்ந்து கொண்டு உறக்கமாக கோஷமிட்டு எனது தியானத்தை கலைத்து விட்டான். அனைத்தும் அறிந்தவரே, காரணமில்லாமல் எதுவும் நடவாது. இவர்கள் தங்களது சேவகர்கள். தாங்கள் தியானத்தில் மூழ்கி விடுகிறீர்கள். இவர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பும் அருளும் கிடைக்காமல் வருந்துகிறார்கள். இவர்கள் குற்றமற்றவர்கள். இவர்கள் தவறு சிறிதுதான். தங்களுடைய சுவாமியின் மீது பக்தியையும் அன்பையும் செலுத்தி அருளை பெற நினைப்பதுதான். மேலும் என்ன நாரதா, ஏதாவது ஒரு செய்தியை நிச்சயம் கொண்டு வந்திருப்பாய். தங்களுக்கு தெரியாத செய்தி ஏதேனும் உண்டா சதாசிவனே? தாங்கள் அனைத்தும் அறிந்த மகேஸ்வரன் பிரம்மதேவன் ஒரு உண்மையை வெளியிட்டுள்ளார். இமுவான் மனைவி மேனாராணியின் வயிற்றில் அன்னை சக்தி பிறப்பாள் என்று. இந்த உண்மை எனக்கு தெரியும் போது தங்களுக்கும் நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றுதான் தெரியாது. அன்னை சக்தி பிறக்கப் போகும் நன்னாள் எப்பொழுது வரும்? மகாதேவா, தாங்கள் எனக்கு இதை கூறி அருளினால் மிக மிக நன்றாக இருக்கும். நாரதா, அவசரப்படுவது நல்லதல்ல. அவசரப்படவில்லை மகேஸ்வரா. சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்கிறேன். நாராயண நாராயண. இதை கேட்டு மூவுலகத்திலும் செய்தியை பரப்பி விடுவாய். இல்லை மகாதேவா, நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். உண்மையாக உனது குணத்தை நன்கு அறிவேன் நாரதா. எந்த விஷயமும் உன் மனதில் அதிக நேரம் தங்க முடியாது. அனைத்தும் அறிந்தவரே, எனது குணத்தை மாற்ற முடியுமா? நாராயண நாராயண. மகாதேவா, எனக்கு ஒரு விஷயத்தை கூறி அருளுங்கள். அன்னை சக்தி எப்பொழுது அவதரிப்பாள்? உனது கேள்விக்கு விடை கிடைக்க நீ காத்திருக்க வேண்டும் நாரதா. நாராயண நாராயண. வீண் கவலை வேண்டாம் நந்தி. விரைவிலேயே நன்னாள் வரப்போகின்றது. பிறகு நீ பரம்பொருளை தியானத்திலிருந்து எழுப்ப என்னை அழைக்க தேவையில்லை. அதாவது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஆனால் இது எப்பொழுது நடக்கும்? நந்தி, உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்க நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். நாராயண நாராயண. மைனாராணி, மைனாராணி, நீ எங்கே இருக்கிறாய்? சுகந்தா, உன்னுடைய ராணியை காணவில்லையே. அவள் எங்கே? மகாராஜா, நானும் அவர்களைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அவளை கண்டால் உடனே தெரியப்படுத்து. உத்தரவு. வீரனே. மகாராஜா, நீ மைனாராணியை கண்டாயா? பலமுறை கண்டிருக்கிறேன் மகாராஜா. நான் இங்கு வந்ததிலிருந்து தினமும் அவர்களை காண்கிறேன். அறிவு கட்டவனே, இன்று நீ மைனாராணியை கண்டாயா என்று கேட்கிறேன். அவள் எங்கு என்று எனக்கு சொல்வாயா? மன்னியுங்கள் மகாராஜா, கடந்த சில தினங்களாகவே நான் அவர்களை காணவே இல்லை. எங்குதான் சென்றிருப்பாள்? மகாராஜா, குலகுரு கரகரிஷி வந்திருக்கிறார். குருதேவா, அடியேனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ்க, புகழ் வருக. வாருங்கள் குருதேவா. அமருங்களேன். இல்லை ராஜனே, அமர என்னிடம் சமயமில்லை. எனது பூஜைக்கு செல்ல வேண்டும். நான் உன்னிடம் ஒரு நற்செய்தியை கூற வந்தேன். கூறுங்கள் குருதேவா. இமாலய ராஜனே, நான் ஜோதிடம் கணித்து பார்த்ததில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். உனக்கு விரைவிலேயே மகன் பிறக்கப் போகிறான். மகன் பிறக்கப் போகிறானா? ஆம் ராஜனே, அந்த நன்னாளுக்காக நீ காத்திரு. இறைவன் உனக்கு அருளுவார். வணக்கம் குருதேவா. வணக்கம் மகாராஜா. வாருங்கள் அமைச்சரே. மகாராஜா, ஏதாவது சிந்தனையா? ஆம் அமைச்சரே, கேளுங்கள். காலையிலிருந்து மாளிகை முழுவதும் தேடிவிட்டேன்.
மைனாராணியை எங்குமே காணவில்லை. அவர்கள் மாளிகையில் இருந்தால் தானே காண முடியும். அவள் மாளிகையில் இல்லையா? எங்கு சென்று விட்டாள்? மகாராணி வனத்தில் சக்தி ஆராதனை செய்கிறாள். வனத்தில் சக்தி ஆராதனையா? தனியாகவா? ஆம் மகாராஜா. நாமும் அங்கு செல்வோம். உனக்கு விரைவிலேயே மகன் பிறக்கப் போகிறான். மைனாராணி, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் மைனாராணி, சாமுண்டாய விச்சை. ஓம் ஐம் மைனாராணி, ஹ்ரீம் க்ளீம். பிரியே, சுவாமி, தாங்கள் இங்கா? ஆச்சரியப்பட வேண்டியவன் நான் தான் மைனாராணி. எனக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எவருமே இல்லாத இந்த வனத்தில் தனியாக இருக்கிறாயே. நாம் இருவரும் ஒன்றாக சக்தி ஆராதனை செய்வோம் என முடிவு செய்தோம். என்னை விட்டுவிட்டு ஏன் வந்தாய்? சுவாமி, தாங்கள் அன்னை சக்தியின் வாக்கை மறந்து விட்டீர்களா? நான் இதை தனியாகத்தான் செய்ய வேண்டும். நான் மறக்கவில்லை பிரியே. நீ இங்கு அன்னை சக்தியை உனது மகளாக பெற ஆராதனை செய்கிறாய். அங்கு குலகுரு கரகரிஷி ஜோதிடம் கணித்து நமக்கு மகன் பிறக்கப் போகிறான் என்றார். சுவாமி, தாங்கள் என்னை கலங்க செய்து விட்டீர்கள். கலக்கத்திலா சந்தோஷத்திலா? சுவாமி, தங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்னை சக்தியின் ஆராதனையை நான் தனியாகவே செய்கிறேன். மைனாராணி, நமது குலகுரு கரகரிஷி கூறியதை பற்றியும் யோசி. அது நடக்கும். அவர் கணித்தபடி மகன். சுவாமி, இப்போது அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். நான் கலக்கமுறுகிறேன். நான் உங்களை கையெடுத்து வேண்டிக் கொள்கிறேன். என்னை அன்னை சக்தியை ஆராதிக்க அனுமதியுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. ஓம் நமச்சிவாய. எனக்கு ஆணையிடுங்கள் தேவேஸ்வரா. ஆணையா? இப்பொழுது இங்கு எனது ஆணையால் தான் தோன்றியிருக்கிறாயா? நிச்சயமாக தங்களுடைய ஆணை இல்லாமல் நான் இங்கு தோன்றுவது என்பது நடவாது. தங்கள் திருவிளையாடலுக்கு எல்லை இல்லை. தங்கள் ஆணையிட்ட காரணத்தால் தான் நானும் இங்கு தங்கள் முன்னால் தோன்றி இருக்கிறேன். நான் தங்களை விட்டு பிரியவில்லையே. பிரியவில்லை என்றால் இங்கு தோன்றி ஆணை பெற என்ன அவசியம்? எல்லாம் தங்கள் லீலைதான். சத்திய அவதாரமாக தந்தையின் வேள்வியில் நான் மடிந்தேன். பிறகு தட்சனுக்கு வரமளித்தீர்கள். இதுவும் தங்கள் லீலைதானே? அப்படியெனில் ஏன் அவ்வாறு செய்தேன் என்று தெரிந்து கொண்டிருப்பாய். நீ எனது பிரிக்க முடியாத அங்கம். இன்னொன்றும் உனக்கு தெரிந்திருக்கும். உனது அடுத்த அவதாரம் எங்கு நிகழும் என்று. இது தெரிந்திருந்தால் ஆணை பெற என்ன அவசியம்? இமாச்சல மகாராணி மைனாதேவியின் ஆராதனைக்கு பலனளிப்பது என்பது தங்கள் ஆணை இல்லாமல் எவ்வாறு நடக்கும் சர்வேஸ்வரா? சக்தியை ஆராதிப்பவர்களுக்கு சிறந்த பலன் அளிப்பதற்கு உனக்கு உரிமை உள்ளது. புரிந்து கொண்டேன் சர்வேஸ்வரா. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. 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 மகாராணி மைனா,
தாயே ஜெகதம்பா, மகாராணி மைனா, நான் உனது பக்தியையும் ஆராதனையையும் மிகவும் மெச்சுகிறேன். தாயே ஜெகதம்பா, தாங்கள் எனக்கு அருள வேண்டும். தாங்கள் எனது மகளாக பிறப்பேன் என்று மனமுவந்து வரமளித்துள்ளீர்கள். அதை நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தோன்றியுள்ளேன். நான் உனது மகளாக உனது வயிற்றில் நிச்சயமாக பிறப்பேன். ஆனால் கர்கரிஷி கூறிய சொல்லும் உனது கணவனுடைய மன ஆசையும் நிறைவேறிய பிறகுதான். முதலில் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அதன் பிறகுதான் நான் பிறப்பேன். அந்த நேரம் வரும் வரை நீ பொறுத்திருக்க வேண்டும். உனது ஆராதனை நிறைவேறிவிட்டது. இனி நீ உன் மாளிகைக்கு திரும்பி செல். குருதேவா, தாங்கள் சிரிக்கிறீர்கள். நான் கலங்கி இருக்கிறேன். கலக்கத்திற்கு காரணம்? தாங்கள் கணித்த ஜோதிடம். அன்னை சதி அளித்த வரத்தின்படி மைனா சக்தி ஆராதனை செய்கிறாள், சக்தியை மகளாக பெற வேண்டும் என்று. ஆனால் தங்களின் கூற்றின்படி எங்களுக்கு மகன் பிறக்கப் போகிறான். இவை இரண்டுமே பொய்யாக இருக்க முடியாது. பிறகு உண்மைதான் என்ன குருதேவா? எது உண்மை குருதேவா? எனக்கு மகன் பிறக்கப் போகிறானா, இல்லை மகளா? இரண்டுமே. இரண்டுமா? ஆம் ராஜனே. மைனா ராணி முதலில் மகனை பெறுவாள், பிறகு மகள். ஆம் சுவாமி, அன்னி சக்தியும் இவ்வாறுதான் வரமளித்தாள். குரு கர்கரிஷி கூறுவதும் சரிதான். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய், மகனை பெறுவாய், மகளை பெறுவாய். இப்பொழுது கலக்கம் அகன்று விட்டதல்லவா? ஆம் குருதேவா, அன்னையின் அருளாலும் தங்கள் ஆசீர்வாதத்தாலும் கலக்கம் அகன்று விட்டது. என்னுடைய மனமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். அன்னை சக்தியினுடைய அருளையும் குலகுரு கரகரிஷியின் ஆசீர்வாதத்தையும் பெற்ற மகாராஜா இமவானும் மகாராணி மைனாவதியும் மிகவும் மனம் மகிழ்ந்தார்கள். ஆனால் மறுபுறம் தேவராஜன் இந்திரனும் மற்றும் தேவகணங்களும் தாரகாசுரனின் கொடுமையால் மிகவும் பயந்தார்கள். அந்த பயத்தை போக்கிக் கொள்ள வழி தேடினார்கள். அப்பொழுது அவர்கள் ஆகாயத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கும் தேவரிஷி நாரதரை கண்டனர். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. தேவரிஷி, தாங்கள் எங்களை பயமுறுத்தி விட்டீர்கள். பயம் கொண்ட அனைவரும் கோழைகளாக இருப்பவர்கள் தான் தேவராஜா. நீ ஏன் பயம் கொள்கிறாய்? இந்த கடினமான நேரத்தில் தாங்கள் ஏன் துன்புறுத்தி பேசுகிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண, நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறவன், துன்புறுத்துவதில்லை. தேவரிஷி, தாங்கள் தயவு செய்து கூறுங்கள், தாங்கள் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்களுக்கு நற்செய்தி உள்ளதா? நான் இப்பொழுது நற்செய்தியையும் கெட்ட செய்தியையும் அறிவிப்பவனாகி விட்டேன். ஆயினும் உனக்காக ஒரு செய்தி உள்ளது. என்ன செய்தி? கூறுங்கள் தேவரிஷி. மகாராணி மைனாராணியின் சக்தி ஆராதனை நிறைவடைந்து விட்டது. இனி அன்னை சக்தி அவர்கள் இல்லத்தில் மகளாக பிறக்கப் போகிறாள். உடனே மகிழ்ந்து விடாதீர்கள். மகளின் பிறப்பானது மகனின் பிறப்புக்கு பிறகுதான் நிகழும். என்ன? பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இது நடக்க சிறிது காலமாகலாம், ஆனால் நடக்கப் போவது நிச்சயம். தேவராஜனே, எதிர்காலத்தில் எச்சரிக்கை தேவை. பரமபிதா பிரம்மதேவனின் வார்த்தைகளை நினைவில் கொள். மறுபடியும் தாரகாசுரன் பிறந்து வரலாம். ஆனால் உன்னை காக்க அன்னை சதி, அன்னை சக்தி மீண்டும் பிறக்க மாட்டாள். தேவரிஷி, தாரகாசுரன் மடியும் வரை எங்களை காத்துக்கொள்ள ஒரு வழி கூறுங்கள். தேவராஜா, உன் நிலைமையையும் இந்த தேவர்களுடைய நிலைமையையும் மிக நன்றாக தெரிந்து வைத்துள்ளேன்.
நான் ஒன்று கூறுகிறேன். எந்த நேரத்திலும் துன்பத்திலிருந்து விடுபடும் ஒரே வழி பகவான் பரமசிவனின் பஞ்சாட்சரி மந்திர ஜபம். ஓம் நமச்சிவாய. அதாவது இன்றைய தினம் மிகவும் சிறந்தது. இன்று நந்தி சுயேஷாவின் திருமணம் நடந்த நாள். இதனால் கைலையில் சிவனுக்கு சிறப்பு பூஜையையும் பிரார்த்தனைக்கும் நந்தி ஏற்பாடு செய்துள்ளான். தேவரிஷி, தாங்கள் கூறுவதை பார்த்தால் தேவர்கள் அனைவரும் அங்கு சென்று சிவனை பிரார்த்திப்பதா? உண்மை இதுதான். ஒன்றை நினைவில் கொள், பிரார்த்தனையும் துதியும் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். உன் முகத்தில் வருத்தம் தெரியக்கூடாது. மகிழ்ச்சியுடன் செய்யும் பிரார்த்தனை அவசியம் பலனளிக்கும். தேவரிஷி, இந்த நன்னேரத்தில் சிவ பிரார்த்தனையில் தாங்களும் உடனிருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வேண்டுகோள் ஏன் தேவராஜா? நாரதன் நற்செயல்களுக்காக எப்பொழுதும் தயாராக உள்ளான். விரைவில் செல்லலாம். வானீர் நிலத்தில் ஒவ்வொரு கணத்தில் 10 திசையில் பகலில் இரவில். வானீர் நிலத்தில் ஒவ்வொரு கணத்தில் 10 திசையில் பகலில் இரவில். பிறப்பில் இறப்பில் கடும் தவத்தில் நீதானே இருக்கிறாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நிலைத்து இருப்பாய், பயத்தை களைவாய், கைலை பதியே தயாளன் நீயே. நிலைத்து நிற்பாய், பயத்தை களைவாய், கைலை பதியே தயாளன் நீயே. சுகத்தை அளிப்பாய், துக்கம் போக்குவாய், நன்மை மிக தருவாய்.